ஜூஸ், சூடான ஜூஸ். வச்சுட்டு போங்க. இங்கேயா இருக்கீங்க? நான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இங்கதான் இருக்கிறேன். நான் அதை கேட்கல, இங்கேயே நிக்கிறீங்கன்னு கேட்டேன். நிக்க வச்சுட்டேன், நானா நிக்கிறேன்? சரி சரி, இடத்த காலி பண்ணுங்க. ஏறு ஏறு, இந்த வீட்டுல மாப்பிள்ளைன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல போல இருக்குதே. எப்படி இருக்கும்? என் நாட்டை படிச்சு பட்டம் வாங்கிருக்கீங்களா? இல்லை. இல்ல ஆபீஸுக்கு போய் 1000 2000 சம்பளம் வாங்கிட்டு வரீங்களா? இல்லை. அழகா 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச தெரியுமா? இல்லை இல்லை. இல்ல என் நாட்டை சொசைட்டில பழகதான் தெரியுமா? இல்லை இல்லை. ஆமா, இதெல்லாம் இல்லன்னு தெரிஞ்சுதானே என் கழுத்துல நீ தாலியை கட்டின, உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். சரி, 5 நிமிஷம் தனியா இருக்க விட மாட்டேன்றீங்களா? அப்பா அன்னைக்கே சுக்கராச்சாரி சொன்னான், அடே அப்பா நீ பிரம்மச்சாரியா இருந்தா இரு, இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா ஒரு படிக்காத பொண்ணு அது வாய் ஊமையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா தொல்லை இருக்காது சொன்னான். இப்போ நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்லையா? போறேன். ஆனா போகும்போது ஒண்ணு சொல்றேன், சும்மா விடப்படாது, கார்ல கிடக்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கணும். என் தலையில இருக்கணும்னு சொன்னேன். ஏதோ என்னை விட 4 வார்த்தை படிச்சிருக்கிறியே, முறை பொண்ணாச்சுதே, அதே இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சுன்னா தார் ரோட்ல லாரியை பிரேக் போடுற மாதிரி ஃபைன்னு ஒரே சத்தமா இருக்குமே நினைச்சு உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். அன்னைக்கு ஜட்ஜி சட்டநாதன் என்ன சொன்னா, தங்க கிளி மாதிரி ஒரு பொண்ணை வச்சிருக்கா, அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலியை கட்டு கட்டு கட்டுன்னு ஒத்த கால்ல நின்னா. கால் என்னாச்சு? வீங்கி போச்சு, ஆபரேஷன் பண்ணிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறான்.